ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் நல்ல ஒரு டிஷ் ஒன்று நம்ம வந்து வெஜிடேரியனாக தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கேரட் வந்து பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றது வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க, சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரே ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து கேரட் பொரியல் பண்ணலாம். அதை சீவி அதை வந்து கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வேக வைக்கிறது வந்து ஒரே ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து ஒரு 4 கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு மேலே அப்படியே கொஞ்சமாக அப்படியே சீவிட்டு அதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். ஒரு 2-3 மிளகா வந்து சின்ன சின்ன இதுவாக கிள்ளி வச்சுக்கினேன். இப்போ கேரட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம். ஈஸியாக தாங்க கட் பண்ணலாம், கொஞ்ச நேரத்துலேயே கட் பண்ணிடலாம். ஏன்னா கேரட் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்வாங்க. இது செய்கிற மாதிரி செஞ்சோம்னா ஒரே ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பாருங்கள், ஈஸியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீளத்துக்கு வந்து நல்லா இப்படி வந்து ஒரு 2 இது போட்டுடணும். மறுபடியும் இப்படி திருப்பி ஒரு குறுக்கால ஒரு நீளத்துக்கு ஒரு 2 இது போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். காலையில் வேலைக்கு போகிறவங்கலாம் இது பொரியல் பண்ணணுன்னா ஈஸியாக வந்து சீக்கிரமாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கேரட்டை வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு குளுமையாக இருக்கும், நல்லதுங்க. இது வந்து நீங்கள் வந்து ஃபுட்டுக்கு வந்து சாம்பாருக்கோ ரசத்துக்கோ எது செஞ்சாலும் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இதை எடுத்து வச்சுக்கோ. இது வந்து செஞ்சு சாப்பிடுங்க. கேரட்டை வந்து ஒரு 2 வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் அப்படி சாப்பிட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கும் நல்லது. இந்த மாதிரி அழகாக சீக்கிரமாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிக்கலன்னா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். நல்லா ஈஸியாக வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணால் நம்ம வந்து மிஷினில் இதில் எதுலேயுமே கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணால் ஈஸியாக கையில் இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு இது பாருங்கள். இப்போ 4 கேரட்டை வந்து 2 வச்சு அழகாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே சீக்கிரமாக ஒரு 2 நிமிஷத்தில் வந்து கேரட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ஈஸியாக நம்ம கட் பண்ணுறதுக்கான வழி இது தாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அழகாக அப்படியே வந்து நம்ம எல்லாத்துலேயுமே தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம்னா நம்ம சீக்கிரமாக வந்து தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கடாய் வச்சாச்சு. கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே நம்ம வந்து கடுகு 2 போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாம் கடுகு நிறைய போட வேணாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சதுமே சேர்த்துக்கலாம். ஈஸியான மெத்தடு தாங்க. நம்ம வந்து ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் கேரட் பொரியல், சாம்பார், சாதம் எப்படி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் சீக்கிரமாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு நான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கினேன். கிளி வச்ச காஞ்ச மிளகாயும் இதில் சேர்த்துக்கினேன். நல்லா கலந்து விட்டுடலாம். கலர் திரும்பட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வறுபடணுங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாங்க, ஈஸியாக பண்ணிவிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் உடனே நம்ம கேரட்டை எடுத்து போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை நம்ம போட்டுடலாம். இதை வந்து நம்ம துருவி கூட பண்ணலாம். இதை துருவி பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வந்து நம்ம வந்து கட் பண்ணி செஞ்சுருக்கோம். இப்போது ஈஸியாக தாங்க, ஒரே ஒரு 5 நிமிஷம் தானே முடிஞ்சிடும் பாருங்கள். கட் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளுக்கு டைமு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து ஈஸியாக 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இதை வந்து அப்படியே விட்டுடலாம். கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம்னா சீக்கிரமாக கேரட் வந்து வேகும். கொஞ்சமாக நம்ம வந்து உப்பும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம்.
அதெல்லாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியிலே கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இது நல்லா வெந்திருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கூட நம்ம வேக வைக்கலாம். ஆப்ஷன் தான், வேணான்னாலும் அப்படியே கூட வேக வைக்கலாம். ஒன்றும் இது இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். வெந்துட்டே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதில் தான் கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வெந்துடும். வெந்தோடனே இது பாருங்கள், வெந்தாச்சு, அழகாக வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈஸியான மெத்தடு தான். சீக்கிரமாக வந்து இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, உடம்பு குளுமையாக இருக்கும். நல்ல நம்மளுக்கு வந்து கண்ணும் நல்லா குளுமையாக இருக்கும், நல்ல பார்வை தெரியும்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வந்து ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சுக்கலாம் செப்பரேட்டாக. அஞ்சே நிமிஷம் தாங்க. பாருங்கள், அவ்வளோதான், ஒரு கறிவேப்பிலையை மேலே தூவியாச்சு. இப்போ வந்து ரெடியான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா வந்து அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். ட்ரை ஆனதை நம்ம வந்து இப்போது அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணம் வச்சு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நமக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு நல்ல சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாபாய்.